ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான், எங்கடா இருக்குன்னு கேட்டான். நான் சென்னையில் இருக்கேன், நீ எங்கடா இருக்கேன்னு கேட்டேன். நான் வந்து கேரளாவில் இருக்கேன்னு சொன்னான். கேரளாவில் இருக்கேன்னா நான் சும்மா ஒரு வேலையாக வந்தேன் அப்படின்னா. கேரளாவில் லாட்ரிலாம் இருக்கு, போய் வாங்கினேன் மச்சான். நான் வாங்கிட்டேன் மச்சான், 4-5 வாங்கிட்டேன் அப்படின்னா. எனக்கு ஒன்று வாங்கிடான்னு வாங்கிடுறேன் மச்சான்னு சொன்னான். சரிடா அவன் கேட்டான். நான் கேட்டேன், சப்போஸ் எனக்கு லாட்ரி வித்துட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். வயிற்றுச்சில் செத்து போயிடுவேன் அப்படின்னு. ஏன்னா வயிற்றுச்சில் செத்து போயிடுவேன்றா சத்தியமா நீ ஒரு பைசா தரமாட்டேன், உன் சொந்தக்காரங்களும் உனக்கு தர விட மாட்டாங்க. நேற்று வரைக்கும் நீ நானும் ஒன்னாதான் இருந்தோம், ஒரே மாதிரி வேலைக்கு தான் போயிருந்தோம். மாசம் கடைசி நான் கஷ்டப்படுவோம், மாசம் ஸ்டார்டிங் தான் சம்பாதிச்சதை செலவு பண்ணுவோம். திடீர்னு நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேன், நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமாடா, ஏன் வயிற்றுச்சல் சும்மா இருக்காது, எனக்கு ஜீரணம் வராது, நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். அவன் என்ன கேட்டான், ஒருவேளை நான் 1 கோடி எச்சா என்ன பண்ணு அவன் கேட்டான். அதே தான் நானும் சொன்னேன். திடீர்னு நீ பெரிய ஆகிட்டு அதை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது வச்சா. நீ காரு வாங்கினாலும் வாங்கி வசதியாக இருப்பேன், அதை பார்க்குற அளவு சக்தி எனக்கு கிடையாது. வா மாச கடைசியில் ஒன்றா பிச்சை எடுப்போம், ஒரே மாதிரி இருப்போம், என்ன செலவு ஒரே மாதிரி பண்ணுவோம். திடீர்னு நீ பணக்காரன் ஆகிட்டா, நான் தாங்க மாட்டேன், நான் பணக்காரன் ஆகிட்டா, நீ தாங்க மாட்டேன். ஏன் மச்சான் நமக்குள்ள ஷேரிங்லாம் சத்தியமாக பண்ண மாட்டேன் மச்சான். இருக்கிற உண்மை அதான். 1 கோடி ரூபா வச்சா 50 லட்ச ரூபா தருவன்றதுலாம் சும்மா கதை. இதெல்லாம் ஏன் மச்சான், யார் மச்சான் நம்புறதுன்னா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள என்ன மாதிரி வெளிப்படைத்தன்மை பார்த்தீங்களா, எவ்வளோ ஓப்பனாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த நண்பனின் பெயர் உமாபதி வெள்ளாத்தூரான். அவனை ஒரு நாள் உங்களை காட்டுறோம் பாருங்க, செம பண்ணி கேரக்டர், எவ்வளோ ஓப்பனாக இருக்கா பாருங்க. அதாவது அவன் 1 கோடி வச்சாலும் நான் தாங்க மாட்டான், நான் 1 கோடி வச்சாலும் அவன் தாங்க மாட்டான். அதாவது மற்ற நட்புகளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, மச்சான் நான் உனக்கு 10 லட்சம் தரேன், நான் உனக்கு 10 லட்சம் தரேன், இவனுக்கு 10 லட்சம் தரேன், அவனுக்கு 10 லட்சம் தரேன். அந்த கதையே இங்கே கிடையாது. நீ அடிச்சா நான் செத்துருவேன், நான் அடிச்சா நீ செத்துருவேன். இது பொறாம கிடையாது நண்பர்களே, இது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். நேற்று வரைக்கும் நீ நான் ஒரே மாதிரி தான், திடீர்னு பழக்கம் ஆறியா, அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரி அதை சொன்னா பாருங்க, சரியான சிரிப்பு. அதான் உங்ககிட்ட சொன்னேன். பாய் நண்பா, பாய்.